ஃப்ரெண்ட்ஸ், நான் அதிகமாக ஸ்ரீப் உங்கள் பாட்டில் ஒரு என்ஜி. இன்னைக்கு வீடியோ நான் பார்க்க போறீங்கன்னா, நம்ம க்ளீன் பண்ணணும்னு நினச்சோம். எனக்கு வந்து ஜுரம் இருக்கிறதால நான் க்ளீன் பண்ணல. என்னங்கிறப்ப நேற்று வாங்கின அந்த மெடிசன் மட்டும் தான் இன்னைக்கு போட போகிறோம். அந்த வீடியோ தான் பார்க்க போறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னால் அந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. புறா பிடிக்கணும் அப்படியே ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. நம்ம தீனி ட்ரையும் தண்ணியும் வெளியேற்றலாம். அப்புறமா நம்ம தீனி போடலாம். அதுக்கப்புறமா நான் தண்ணி வைக்கும் போது அந்த மிக்ஸ் பண்ணுறது மட்டும் காமிக்கிறேன் உங்களுக்கு. நம்ம தாராவும் வந்திருக்கா. அவங்க தாரா பல்லு தாரா வந்து நம்ம ஸ்டார்டிங் காசி வீடு போகும்போது வந்து இது இருக்கும். தாரா வந்து வாயத்து வந்து எதுவும் பேசுனது இல்லை. தாரா ஒரே ஒரு ஹாய் மட்டும் சொல்லுங்க எல்லாருக்கும். வாயத்து வந்து சொல்லுங்க. பரவாயில்ல, ஹாய்ன்னு சொல்லிட்டாங்க. தாரா நம்ம கூட வந்து இந்த வீடியோவில் ட்ராவல் பண்ண போகிறோம். வீடியோ தொடர்ந்து பாருங்கள். ஏதாச்சும் சொன்னீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ரெண்டு ட்ரே எடுத்துட்டோம், தண்ணியை வெளியே எடுத்துட்டோம். நம்ம இப்போ தீனி போடலாம். தீனி போட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு தண்ணி வைக்கலாம். தண்ணி வச்சு நான் மிக்ஸ் பண்ணும்போது அந்த காட்டுறேன். தீனி வந்து இன்னைக்கு ட்ரேயில் மட்டும் தாரா போட போகிறா. போடுங்க. எத்தனை கப் போட போகிறீங்க தாரா? எங்கே பாருங்கள், எத்தனை கப் போட போகிறீங்க? போடுங்க. ஸ்லோவாக போடுங்க, கீழே விழக்கூடாது. தாராக்கு அவங்க அப்பா வீடியோ காலில் வந்திருக்காரு. ஆனால் தாரா வந்து போக மாட்டான்னு தெரியும். தாரா 2 கப்பு போட்டீங்க தாரா? போதும், நான் கொஞ்சம் போட்டுக்கிறேன். தாரா வந்து 2 கப் வந்து ஃபுல்லாக போடலை. 2 கப்பு போடும்போது கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாகிடுச்சு. அந்த கம்மியை வந்து நான் வந்து பூர்த்தி பண்ணிட்டேன். நம்ம இப்போ வந்து மேல் குண்டுக்கு தீனி வச்சிடலாம். ஏன்னா தீனி மேல் குண்டுக்கு ரெடியாக இருக்குது. தாரா கீழே போயிட்டுருக்கா. தாரா போயிட்டா. இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஓடி வந்துடுவா தாரா. ஆக்சுவலாக வந்து க்ளீன் பண்ணணும்னு நினச்சோம், க்ளீன் பண்ண முடியல. வீக்லி ஒன்ஸ் க்ளீன் பண்ணுவேன். ஜுரம் இருக்குது, சரி எதுக்கு திரும்ப க்ளீன் பண்ணி ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கணும் சொல்லிட்டு நான் இன்னும் க்ளீன் பண்ணலை. நாளைக்கு முடிஞ்சால் காலையில் எழுந்துச்சி க்ளீன் பண்ணிவிடுவேன். அப்படி இல்லைன்னா சண்டே தான் க்ளீன் பண்ணணும். மேலுக்கு வச்சாச்சு, மேல் சாப்பிட்றாங்க. தண்ணி நம்ம கலந்து வைக்கணும் மெடிசனு, அப்போ பார்த்துக்கலாம். இப்போ ஃபீமேலுக்கு வச்சிடலாம். ஃபீமேல் குண்டில் வந்து 2 மேல் மட்டும் போட்டிருக்கேன். இந்த மேல் அப்புறமா இது ஒரு மேல், 2 மேல் வந்து நம்ம ஃபீமேல் குண்டில் போட்டு வச்சுருக்கோம். இது கூட பேர் ஆனாலும் ஓகே தான். இது கூட பேர் ஆயிடுச்சுன்னா நம்ம எடுத்து வெளியே போட்டுக்கலாம். ஏன்னா சின்ன குண்டில் போட்டால் மேலுக்கு வந்து ஃபீமேலை பயங்கரமாக அடிக்கிறாங்க. அதனால் நான் இந்த கூண்டிலே போட்டேன், ஃபீமேல் கூண்டில். ஏன்னா கம்மி புறா தான் இதில் இருக்குது. இதுலேயும் வந்து ரொம்ப புறா வந்து டைட்டாக இருக்காது, ஃப்ரீயாக இருக்கும் உங்களுக்கு. இதுலேயும் எடுக்கிறதால
2 மேல் இதிலே இருக்கட்டும். யாராவது கூட பேரான அப்போ நம்ம தனியாக பிரித்து வச்சுக்கலான்னு சொல்லிட்டு இதிலே வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஃபீமேல் குண்டுலேயும் தீனி வச்சுட்டோம். மெடிசன் என்னென்னு குரோபிப்ளெக்ஸ் மட்டும் இப்போதைக்கு எடுத்து வந்திருக்கேன். இதை போடலாம். இதை போட்டுட்டு நம்ம என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். வந்து இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்கிறது, குரோபிப்ளெக்ஸ் மட்டும் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். 3 வாங்கியிருக்கேன். வீக்லி ஒரு வீக்குக்கு ஒரு வாட்டி ஏதாச்சும் நம்ம மாற்றி போட்டுக்கலாம். இந்த வாரத்தில் வந்து குரோபிப்ளெக்ஸ் போடலாம். 2 நாள் கழிச்சோ 3 நாள் கழிச்சோ நம்ம வேறு மெடிசன் போட்டுக்கலாம். தாரா வந்து கீழே போயிருந்தா வந்துட்டுருக்கா. குரோபிப்ளெக்ஸ் வந்து நான் மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு காட்டுறேன். முதல்ல நம்ம ட்ரே கிளியர் பண்ணி ஃபீமேல் கொட்டிங்க வச்சுருந்தேன். மெயினாக நான் அதிகமாக மெடிசன் வந்து யூஸ் பண்ணுறதில்ல. இப்போ இந்த மெடிசன் எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னா, நம்ம புறா வந்து கிளைமேட் மாறிக்குது. இதுக்கு மேலே வந்து சிட்டியில் இருந்தது புறா. இப்போ வந்து நம்ம இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வில்லேஜ் டைப்பில் இருக்கும். இங்கே வந்து கிளைமேட் வந்து மாறி இருக்கும். அதனால் நம்ம மெடிசன் வந்து கம்பல்சரி கொடுக்க வேண்டியதாக இருக்குது. இந்த மெடிசன் கொடுக்கறதால அந்த புறாவுக்கு வந்து எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும். ஆல்ரெடி இருக்குது, இருந்தாலும் நம்ம எக்ஸ்ட்ராவாக கொடுத்து வச்சுக்கலாம், தப்பு இல்லை. அதனால தான் இது கொடுக்குறேன். ஏன்னா எங்கே இருக்க கிளைமேட் வந்து நம்ம புறாக்கெல்லாம் செட் ஆகணும். அது செட் ஆகிற வரைக்கும் நம்ம ஏதாச்சும் ஒன்று எக்ஸ்ட்ராவாக கொடுத்துட்டு இருந்தால் தான் அது கரெக்டாக இருக்கும். அதனால் இந்த மெடிசன் கொடுக்கலாம். புரியுதுங்களா? நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி எடுங்க. எப்படிங்க ஒரு முக்கியமான விஷயம் கூடாது. போடுங்க. பாதி இனிதான் கீழே போட்டாங்க. வெளியே இருக்க பேர்ட்ஸ் வந்து சாப்பிட்டோம். எதுவும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் மட்டும் தீனியை லாஸ்ட்டாக நான் போட்டுக்கிறேன். ஏன்னா அப்போ தான் எனக்கு திருப்தியாக இருக்கும். நான் தாரா வந்து எப்போ ஆசைப்படுவோம், நான் தீனி போடணும், நீ தீனி போடணும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சமாக தீனி போட்டேன். நம்ம இப்போ ஃபீமேல் கூண்டில் தீனி வச்சுருந்தோம். வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம தண்ணி தாரா சாப்பிடுங்க. இந்த 2 விட வந்து நம்ம கிட்ட பறக்குது. இந்த 2 விட நம்ம ஸ்டார்டிங் வந்து வீடியோ போட்டுருக்கோம். இந்த 2 விட வந்து நம்ம அங்கே பண்ணி இந்த விட வந்து இங்கே ட்ரைன் பண்ணி வச்சுருக்கோம். இங்கே பறக்குது. அப்புறமா இந்த ஃபீமேல் ஒன்று பறக்குது, நோக்கி பறக்குது. மொத்தம் 4 பேர் நம்ம கிட்ட பறக்குது. லாக் பண்ணிடுங்க. காட்டுங்க. ஐட்டு ரூம் அடிப்புங்க. ஐட்டு பிடிங்க. ஜெயில் இருக்குது. நம்மளுக்கு இந்த லாக்லாம் ரொம்ப மக்கா இருக்கும். சீக்கிரமாக திறக்க மாட்டேன். லாக்லாம் நமக்கு எல்லாம் தீனி சாப்பிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி வைக்கலாம். அதுக்கு வரைக்கும் நம்ம வந்து தண்ணியை வந்து மிக்ஸ் பண்ணணும். அதை நம்ம ப்ராசஸ் பண்ணிக்கலாம். நம்ம வீடியோ போட்டிருப்போம் குரோபிப்ளெக்ஸ். நாளாச்சு இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் போட்டுருப்பேன் நினைக்கிறேன். அப்போ வந்து டப்பா வந்து வேறு மாதிரி இருந்தது. இப்போ வந்து டப்பா மாறிட்டு இருக்குது. ஏன்னா நானே ரொம்ப நாள் கழிச்சு தான் வாங்குறேன். இந்த மெடிசன் வந்து ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன். நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அங்கே தான் நான் எப்பவுமே மெடிசன் வாங்குவேன். அங்கே வாங்கிட்டு நேற்று. இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு புறா வந்து முட்டை வைக்கலைன்னா அதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்குன்னு கருவில் புறாவுக்கு நீங்கள் கொடுத்துட்டு முட்டை வைக்கலன்னு சொல்லி எனக்கு கேட்காதீங்க. நார்மலாக ஒரு புறா முட்டை வைக்கல, இல்லை குஞ்சு சரியாக பொறிக்கலைன்னா இந்த ப்ராடக்ட் வந்து யூஸ் ஆகும். இது வந்து 1 லிட்டர் தண்ணியில் நீங்கள் இந்த மூடி அளவே கலக்கிட்டு வைக்கலாம். இப்போ நம்ம இது வைக்கிற வீடியோ உங்களுக்கு காட்டுறேன். நான் வந்து புறா வந்து கம்மியாக தான் இருக்குது. இன்னும் நான் சீல் ஓப்பன் பண்ணல. இந்த மூடி அளவே நீங்கள் ஒரு மூடி போட்டு தண்ணியில் கலக்கி வைக்கலாம்.
நான் முண்டை மூடி போட்டு ஒரே டப்பால இருக்க தண்ணி 2 கலந்து டப்பா ஓடுங்க, ஓபன் பண்ணுங்க திருப்பி. அங்கே போய் சாவி எடுத்தாங்களே. சாரா வந்துருங்க, வேணாம் நம்ம கிட்ட கத்தி இருக்குது, கத்தியில நம்ம கட் பண்ணிக்கலாம். நான் கவனிக்கல. இதை டானிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கலராக இருக்கும் தான். நம்ம தண்ணி ஆரஞ்சு கலராக ஆகிடும். மெயினாக நம்ம மெடிசன் வாங்கினா நம்ம மாடியில் வச்சுருவோம். ஏன்னா லேப் டேங்கில் வேலை அங்கேயே வச்சுருவோம். புதுசாக புறா வளர்க்குறீங்க, இப்போ மாடியில் புறா வச்சுருக்கீங்க, தண்ணி மேலே வச்சு போகாதீங்க. ஏன்னா வெயிலில் எந்த மருந்து வச்சாலும் மருந்து வந்து கெட்டு போயிடும். அதை மூடி கட்டுங்க. அப்படிங்க தொடங்க தாரா. சும்மா ஃபன் பண்ணேன், நீங்கள் தப்பாக நினச்சிக்க போகிறீங்க. தாரா பார்த்து. தாரா எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. நீங்கள் சொன்னீங்கன்னா பண்ணுவாங்க. சொல்லுங்கள் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சொல்லுங்க பாருங்க. தாரா சொல்லுவாங்கன்னு பார்த்தா இப்போ எனக்கு எவ்வளோ தேவையோ தண்ணி நான் பிடிச்சிக்கிறேன் என் கணக்கு அளவுக்கு. நான் உங்கள் கணக்கு அளவுக்கு வந்து ஒரு மூடி 1 லிட்டர் நீங்கள் கலக்கி வச்சுக்கலாம். எனக்கு எவ்வளோ தேவை நான் அவ்வளோ பிடிச்சி 2 பேருக்கும் நான் டிவைட் பண்ணி இதில் வச்சுப்பேன். ஏன்னா நான் தனியாக இப்போ கலக்கணும்னா தனித்தனியாக கலக்கணும், அதெல்லாம் நம்மளுக்கு வேணாம். ஆனால் நம்ம கிட்ட புறா குவான்டிட்டி வந்து கம்மியாக தான் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நம்ம இதிலே கலக்கி வச்சுக்கலாம். பாருங்க, நான் சொன்னால் நம்ப மாட்டேங்க. இந்த மருந்து கலரே சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு. ஆனால் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். திடீர்னு நம்ம ஏதாச்சும் கூண்டில் போய் இந்த புதுசாக நம்ம பார்த்தோம்னா என்னடா இது ஏதோ தண்ணியில் கலந்து வைக்கிறாங்கன்னு நினைப்போம். நிறைய பேர் வந்து மெடிசன் எதுவும் முன்னால் வச்சிருக்க மாட்டாங்க, கலக்கிட்டு எடுத்துகிட்டு வந்து வைப்பாங்க. நம்ம அதை தான் பார்த்துருப்போம். இந்த மெடிசன் தான் அது. இதை கலக்கினா தண்ணி வந்து கலர் மாறும். இப்போ நம்ம கலக்குன்னு கலக்கலாம். ரொம்ப வெயிட்டாக இருக்குது, கொஞ்சம் பார்த்து தான் கலக்கணும். நான் உட்காந்து கலக்கிறேன். வேற பிடிங்க பார்க்கலாம். 2 கையில் கீழே விட்டு பிடிக்கும். நூறுங்க வீடியோ பிடிச்சி என்ன சார் டீ போடுறோமா? டீ தானே போடுறோம். என்ன போடுறோம் சார்? சொல்லுங்க தாரா, என்ன இது தெரியாதா தாராக்கு? தெரியுமா தெரியாதா? எப்பவுமே தாரா இப்படிதான். நம்ம ஸ்டார்டிங் வீடியோ நிறைய வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தாரா பேச மாட்டேன், ஸ்மைல் நல்லா பண்ணுவா. தாரா ஸ்மைல் பண்ணுங்க, கை கீழே வைங்க. அங்கே பாருங்க, ஸ்மைல் பண்ணுங்க. திரும்புங்க, அங்கே திரும்பி பார்த்து ஸ்மைல் பண்ணுங்க. ஸ்மைல். தாரா ஸ்மைல் வந்து க்யூட்டாக இருக்கும். தாரா ஸ்மைல் தான் பண்ணுவோம், பேச மாட்டா. ஆனால் வீடியோன்னு சொன்னால் முதல்ல ஓடி வருவா. வீடியோ எடுக்கலன்னா நீங்கள் பழைய வீடியோவில் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. எப்போ நம்ம வீடியோ எடுத்தாலும் ஓடி வருவா எங்கே இருந்தாலும். கொஞ்சமாக நீங்கள் எவ்வளோ தேவையோ கலக்கி வச்சிடலாம். தாரா பிடிங்க.
இப்போ நம்ம தண்ணி வச்சிடலாம், வாங்க போகலாம். வேற அதை பிடிச்சிங்க மேலே மேலே போட்டு லுங்கி போட்டு நான் போடுற பாடுக்குது, எனக்கு தான் தெரியும். ஆல்ரெடி எனக்கு உடம்பு சரியில்லைன்னா ஒரு பக்கம் ஜுரம் இருக்குது, இரும்பா இருக்குது, முதுவலி பயங்கரமாக இருக்குது. கொஞ்சம் என்னால் வைக்க முடியல, அது வேறு இந்த லுங்கி வேறு டிஸ்டர்ப் பண்ணுது. எல்லாம் பூரா ஒரு வாட்டி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் எல்லாம் பூரா வந்து தண்ணி குடிக்குதா பார்த்துக்கோங்க, அதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம வைக்கிற பூரா வந்து சில பூரா தண்ணி குடிக்காது. மெயினாக நம்ம வைக்கிறது வந்து பூரா தண்ணி குடிக்கணும். ஒரு நாள் மேலே இந்த தண்ணியை வைக்காதீங்க, எடுத்துருங்க. இன்றைக்கி வச்சிங்கன்னா நாளைக்கு காலையில் எடுத்துருங்க. இன்னும் வந்து அந்த 2 புறா மட்டும் தண்ணி குடிக்கல. நம்ம இருக்கிற வரைக்கும் அந்த புறா குடிக்குதுன்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். மேல் கொஞ்சம் நம்ம தண்ணி வச்சிடலாம். இந்த சக்கரை புறா நிறைய பேர் பழைய வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இது பேர் நோ நேம்னு வச்சுருக்கோம் நம்ம. இந்த புறா தான் அது. அப்புறம் நம்மக்கிட்ட இருக்க பழைய ஜாக் ஒன்று, நம்ம ரோசி ரோசி எல்லாம் தண்ணி குடிக்கிட்டோம். நம்ம பார்த்துட்டு இருந்தால் தண்ணி குடிக்க மாட்டாங்க. தாரா உட்காந்து பார்க்குற, தாரா எல்லாம் தண்ணி குடிக்கிறாங்களா பார்த்துங்க. இன்றைக்கி வீடியோ வந்து இவ்வளோ தான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் அந்த பெல் பட்டனை குரும் குரும் நைட்டுருங்க. கூட சீக்கிரம் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் வித் பாய்.